என்னில் உருவாக என்று நம்முடைய மண்ணின் மைந்தர் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்றார். அருள் தந்தை அருள் அஜித் குமார் அவர்கள் கோவில் பிள்ளை வீட்டு குடும்பத்தில் 29/12/1996 திரு ஜான் அந்தோணி திருமதி பாக்கியமேரி இவர்களின் இரண்டாவது புதல்வனாக திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ள நமது மறைவட்டமான புனித இன்னாசியார் ஆலயத்தில் அமைந்துள்ள நம் அனுந்தராயன்கோட்டை மண்ணில் பிறந்தார். அருள் தந்தை அவர்களுக்கு மேத்யூ ரஞ்சித் என்னும் மூத்த சகோதரரும் உள்ளனர். இவர் தனது பள்ளி படிப்பை புனித மரியன்னை தொடக்கப் பள்ளியில் 2002 முதல் 2006 வரை பகிர்ந்தார். தனது உயர்நிலை படிப்பை புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 2007 முதல் 2012 வரை பயின்றார். அதன்பின் 11வது மற்றும் 12வது படிப்பை புனித ஜான் பால் மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார். நமது அனுந்தராயன்கோட்டையின் பாதுகாவலரான புனித இன்னாசியாரின் மீது அதிக அன்பு கொண்ட நம் அருள் தந்தை கிறிஸ்து தன்னில் உருவாக வேண்டும் என்ற கனவுகளோடு 2014ஆம் ஆண்டு நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறையழைத்தல் பணிவாழ்வில் கிறிஸ்துவோடு பயணிக்க திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டத்தில் உள்ள புனித அகஸ்டினார் இளம் குரு மடத்தில் சேர்ந்தார். இவர் தனது BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆங்கிலவியல் இளங்கலை கல்லூரி படிப்பை 2015 முதல் 2018 வரை புனித பிரான்சிஸ் சேவியர் தன்னாட்சி கல்லூரியில் பாளையங்கோட்டையில் பயின்றார். இவர் தனது ஆன்மீகவியல் பயிற்சியை மதுரை உயர் மறை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்து ஆன்மீக இல்லத்தில் 2018 முதல் 2019 வரை பயின்றார். தனது மெய்யியல் படிப்பை திருச்சி மறை மாவட்டத்தில் உள்ள புனித பவுல் இறையியல் குருத்துவ கல்லூரியில் 2019 முதல் 2021 வரை பயின்றார். இவர் தனது ஒரு வருட களப்பணியை பேரருள் தந்தை வி. செல்வராஜ் அடிகள் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை திருத்தலத்தில் 2021 முதல் 2022 வரை பணி செய்தார். தனது 4 ஆண்டுகள் இறையியல் பயிற்சி படிப்பை 2022 முதல் 2026 வரை சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் உள்ள திரு இருதய குருத்துவ கல்லூரியில் பயின்றார். திருத்தொண்டராக 26/4/2025ஆம் ஆண்டு நமது மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி சாமி சபரிமுத்து அவர்களால் திருச்சி மறை மாவட்டத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன்பின் திருத்தொண்டராக 4 மாதங்கள் சென்னையில் உள்ள அம்பத்தூர் பங்கிலும் நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை திருத்தலத்தில் பேரருள் தந்தை வி. செல்வராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 6 மாதங்கள் திருத்தொண்டு பணி செய்தார். திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு புதிய குருவாக 19ஆம் தேதி ஏப்ரல் 2026ஆம் ஆண்டு நமது மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டார். இன்று தனது முதல் நன்றி திருப்பலி வழியாக இறைவனுக்கு நன்றி பாடும் நம் அருள் தந்தை அருள் அஜித் குமார் அவர்கள் நமது அனுமந்தராயன்கோட்டை மண்ணின் பாதுகாவலரான நமது புனித இன்னாசியாரை அளவுக்கு அதிகமாக நேசித்தவர். புனித இன்னாசியார் கடைபிடித்த ஆன்மீக பயிற்சிகளை எல்லாம் தன் வாழ்வில் கடைபிடித்து கிறிஸ்து தன்னில் உருவாக வேண்டும் என்ற கனவுகளோடும் விருதுவாக்கோடும் புதிய குருக்களோடு இணைந்து தனது முதல் நன்றி திருப்பலியை இறைவனுக்காக நிறைவேற்ற இதோ வருகின்றார். எனவே இறைமக்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஆலய மணிகள் ஒலிக்கப்படும், வருகை பாடல் பாடப்படும். நமது மண்ணின் மைந்தர் அருள் தந்தை அருள் அஜித் குமார் அவர்கள் புதிய குருக்களோடும் தோழமை குருக்களோடும் இணைந்து
தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றுவார். இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து புதிய குருவுக்காக ஜெபிப்போம். இறை அருள் பெறுவோம். சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். எடுத்துமை அழைத்தும் குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தும் குருகுலமே வருக, குருகுலமே வருக. கிறிஸ்து என்னில் உருவாக. இறைவன் ஒளிமயமானவர், நானே உலகின் ஒளி என நம் ஆண்டவர் இயேசு உலகிற்கு அறிவித்தார். அந்த உன்னத பேரொளியின் உண்மை மக்களான நம்மை உயர்வான வழியில் நடத்தி செல்வதே அருள் பணியாளர்களின் பெரும்பணி. ஆம், உலகிற்கு ஒளி நான் என ஊருக்கு அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என தன் திருத்தூதர்களையும் உலகிற்கு ஒளியாக அறிமுகம் செய்தார். அதுபோல உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என அழைப்பும் விடுக்கிறார். ஒளியாம் இறைவனுக்கும் ஒளியின் மக்களாம் நமக்கும் பணியாற்றிட அவர் என்னில் உருவாகும் வரை என விருதுவாக்கோடு தன்னையே அர்ப்பணித்த நம் அருள் தந்தை அருள் அஜித் அவர்களையும், அவருடைய குருத்துவ வாழ்விற்கு அருள் தந்தையை அர்ப்பணித்த அன்பு பெற்றோர்களையும் இன்று முதல் ஒளியை அர்ப்பண ஒளியாக ஏற்ற வருகின்றனர். இரண்டாம் ஒளியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையில் உருவாக நம்பிக்கை ஒளியை ஏற்ற வருகின்றார் நமது புனித இன்னாசியார் ஆலயத்தின் மறைவட்ட அதிபரும் பங்கு தந்தையுமான பேரர்ப்பணி எஸ் அமல்ராஜ் அவர்கள். மூன்றாம் ஒளியை அன்பு ஒளியாக ஏற்ற ஆன்மீக குருவாக அனைத்திலும் வழிகாட்டிய பேரருள் தந்தை வி செல்வராஜ் நமது வியாகுல அன்னை திருத்தலம் மேட்டுப்பட்டியின் பங்கு தந்தை வருகிறார். நான்காம் ஒளியை மகிழ்ச்சியின் ஒளியாக ஏற்ற வருகின்றார் நம் மாரம்பாடி மறைவட்ட அதிபர் மற்றும் பங்கு தந்தை எஸ் சுரேஷ் சகயராஜ் அவர்கள்.
5ஆம் ஒளியை உறவின் ஒளியாக ஏற்ற வருகின்றார் திருச்சிலுவை அருள் சகோதரி சகாயராணி அவர்கள். ஒளியே இறைவா, உண்மையின் தலைவா, உம்மை மட்டுமே நம்பி உம் பணிக்கு வந்துள்ள உம் அன்பு தந்தையை உடனிருந்து காத்திடு, ஒளியின் வழியில் நடத்திடு என்று இதயத்தில் இறைவேண்டல் செய்தவர்களாய் தொடரும் திருவழிபாட்டில் இரண்டர கலப்போம், இறையருள் பெறுவோம். நிலை அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், வழியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பாடுகின்றது, ஏனெனில் அவர் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல புரிந்தார். ஆண்டவரே, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியா இறை திருவுளத்தை ஏற்று முதல் கத்தோலிக்க விசுவாசியாக மாறி இன்றிலிருந்து நமக்காக தொடர்ந்து அருளையும் ஆசியையும் குருக்களுடைய பாதுகாவலியுமாக இருந்து வருகிறார். அனுமந்தராயன் கோட்டை மறைவட்டம், அனுமந்தராயன்கோட்டை பங்கு, புனித லோயோலா இஞ்ஞாசியாருடைய நாமத்தை தாங்கிய இந்த அற்புதமான விளைநிலமான அருள் சகோதரர்கள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், இப்படியாக இது மாபெரும் விளைநிலமாக இருக்கிறது. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடையின் ஆண்டவரை பார்த்து மன்றாடுங்கள். அழைக்கப்பட்டோர் அநேகர், தேர்ந்து கொள்ளப்பட்டோர் சிலர். இந்த உலகத்தில் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொது குருத்துவம் சிலரை தேர்ந்தெடுத்து தம்மோடு இருக்கவும், தம்முடைய நற்செய்தியை பரப்பவும், நோய்களையும் பேய்களையும் ஓட்டவும்
திருத்தூதர்களை இயேசு சாமி தேர்ந்தெடுத்தார். இப்படியாக என்று 38வது தந்தையாக அருட்தந்தை அருள் அஜித் குமார் அவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து 19ஆம் தேதி அருள்பொழிவு செய்து இங்கு தன்னுடைய முதல் நன்றி பலியை செலுத்த வந்திருக்கின்றார். இறைமக்களாகிய நம்மளோடு அவரோடு இன்னும் 5 பேர் அருள்பொழிவு பெற்று இந்த முதல் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அத்துணை புதிய அருட்தந்தையர்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்த பேராசிரியர்களையும் பெற்றோர்களையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அருள் பணியாளர்களையும் அருட்சகோதரிகளையும் சாமி பணிபுரிந்த பங்கு தளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இறை மக்களையும் மிகச்சிறப்பாக எமது ஊர் 3 ஊருடைய பெரியதனக்காரர்களையும் அருட்சகோதரிகளையும் பக்த சபையும் அத்தனை பேரின் சார்பாக இந்த அற்புதமான புனிதமிக்க பலிக்கு வருக 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 என்று சொல்லி அவர்களுடைய பெற்றோர்கள் சார்பிலே வரவேற்கிறேன். இந்த அற்புதமான திருப்பலியை நாமெல்லாம் அவரோடு சேர்ந்து கொடுத்து வச்சுருக்கணும். இந்த 6 புதிய குருக்களோடு சேர்ந்து கொடுக்க மாபெரும் பாக்கியம் செஞ்சுருக்கணும். நம்முடைய தகுதியின்மை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்னுடைய இந்த முதல் நன்றி திருப்பலியை உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் என்னுடைய முதல் நன்றி திருப்பலிக்கு செபமாக, பணமாக, உழைப்பாக பல்வேறு நல்ல உள்ளங்கள், உபகாரிகள் எனக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை நான் நிறைவேற்றுகின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
வெளிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமாய் நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழி நடத்த அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளைதான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும்,
கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை அள்ளி அணைத்தேன். பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை அள்ளி அணைத்தேன். மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உன்னை குருவாக்கினேன். உருவாக்கினேன், உன்னை குருவாக்கினேன். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். குருத்துவ பணி நிலைக்கு உம்மை தேர்ந்தெடுத்தோம். அபிஷேக எண்ணெயினால் உமையாட்கொண்டோம். தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கிணங்கி ஆண்டவர் மந்தையினை மேய்த்திட வந்தோம். ஏழைக்கும் எளியோர்க்கும் நற்செய்தி நவில நீதியும் நேர்மையும் உன் வழியாய் பகிர. ஏழைக்கும் எளியோர்க்கும் நற்செய்தி நவில நீதியும் நேர்மையும் உன் வழியாய் பகிர. உருவாக்கினேன், உன்னை உருவாக்கினேன். கருவாக்கினேன், என் உருவாக்கினேன். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். திருப்பலி நிறைவேற்றி கல்வாரி பலி செலுத்த புனிதத்தின் ஆவியினால் புது பிறப்படித்தோ. திருவரு சாதனத்தில் புத்துயிர் அளித்திடும் நீ மாபரன் இயேசுவின் மறு உருவன்றோ. ஒப்புரவாய் பாவத்திற்கு மன்னிப்பு வழங்க தூய்மையின் லீலியாய் மனுக்குலம் துலங்க. ஒப்புரவாய் பாவத்திற்கு மன்னிப்பு வழங்க தூய்மையின் லீலியாய் மனுக்குலம் துலங்க. உருவாக்கினேன், உன்னை குருவாக்கினேன். கருவாக்கினேன், உருவாக்கினேன். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். உன்னை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உன்னை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை அள்ளி அணைத்தேன்.
பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை அள்ளி அணைத்தேன், மார்போடு தாளாட்டி உருவாக்கினேன், உன்னை உருவாக்கினேன், உருவாக்கினேன், உன்னை உருவாக்கினேன். மனுமகன் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மோண்டு வந்த பணியாளரானக்கே தெரிந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
தந்தை சூசையிலும் தாய் மரியிலும் நமக்காக உயிர்த்த ஆண்டவரிலும் பாசமிக்க அருள் தந்தையர்களே, இன்னும் குறிப்பாக புதுமண குருக்களே மற்றும் அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, 1996 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு அதிசயத்தை இந்த வார தொடக்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே நிகழ்த்தி இருக்கின்றார். அதற்கு முழு முதல் காரணமாக இருந்த இந்த 6 அருள் தந்தையர்களுக்கும் அரை பவுனில் ஒரு மோதிரம் தங்கத்தில் போடலான்னு ஆசை. ஆனால் இந்த 6 தம்பிகளும் எங்களுக்கு தங்கம் முக்கியமல்ல, மறை மாவட்டத்தில் ஒரு அங்கமாக நாங்கள் இருப்பதே மிகப்பெரிய தங்கம் என்று நினைக்கக்கூடிய அருமையான தம்பிகள் என்று எனக்கு நன்றாக தெரிந்ததால் ஆர்டர் கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டேன். அன்பார்ந்தவர்களே, அது என்ன சாமி, 1996 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ நம்ம இருக்கிற 2026ஆம் ஆண்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து 2026 ஆண்டுகள் நாம் இருக்கின்றோம். அப்படி என்றால் தன்னுடைய பணியை துவங்குகின்ற வேளையிலே 30 வயதிலே துவங்குகின்றார். முதல் அதிசயத்தை செய்தார் என்றால் 1996 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் அற்புதத்தை செய்தார். கானாவூர் திருமணத்திலே 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரை அர்ச்சித்து புனிதப்படுத்தி வல்லமையோடு திராட்சை ரசமாக மாற்றினார். அதே போன்றுதான் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய 6 அருள் தந்தையர்களும் ஒவ்வொரு கற்சாடி போன்றவர்கள். இன்று இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக மெய்யியல், இறையியல், உளவியல் என இன்னும் குறிப்பாக களப்பணி, இன்னும் திருத்தொண்டு பணி என ஒவ்வொரு காரியங்களிலும் தண்ணீரை போன்று அவர்களை நிரப்பி இறுதியாக இந்த வாரத்தின் தொடக்கத்தில் 19ஆம் தேதி இவர்களை தூயாவின் துணையோடு நம்முடைய ஆயர் அருள் பொழிவு செய்து பந்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவார்த்தை பந்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைப்பணி என பந்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் பரிமாறுவதற்காக இன்று இவர்களை அர்ச்சித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவேதான் இது அனைத்திற்கும் காரணமான இவர்களை உங்களுடைய கர ஓசங்களோடு நான் வாழ்த்துகின்றேன். அனைவரும் கரங்களை தட்டி இந்த 6 குருக்களுக்குமே நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அனுமந்தராயன் கோட்டையை சுருக்கி சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஆக்கோட்டை. அது ஏன் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது, இது அருள் நிறைந்த கோட்டையாக இருப்பதால் தான் இதை சுருக்கி அனுமந்தராயன் கோட்டை என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஏனென்றால் திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு அதிகமான குருக்களை கொடுத்த ஒரு பங்கு எது என்று பார்த்தால் அது நம்முடைய அனுமந்தராயன் கோட்டை தான். எனவேதான் அருள் நிறைந்த கோட்டையிலிருந்து இயேசுவினுடைய பந்திக்கு பரிமாறுவதற்காக அருள் அஜித் என்னும் ஒரு கற்சாடியை நீங்கள் இந்த வருடமும் கொடுத்திருக்கின்றீர்கள். எனவே இந்த மண்ணானது அர்ச்சிக்கப்பட்ட மண்ணாக, புனிதப்படுத்தப்பட்ட மண்ணாக இருக்கின்றது. அருள் அஜித் அந்த தந்தையினுடைய மோட்டோ என்ன தெரியுமா? எங்க சாமி கூப்பிட்டாங்க, வந்தோம், அவருக்காக வேண்டிக்குவோம். தம்பி உனக்கு தெரியுமா அருள் அஜித்? எங்கிட்ட இருக்கியா? திரும்ப முடியல. அவர் என்னில் உருவாக. இதை கேட்ட உடனே எனக்குள்ளே ஒரு கேள்வி, அவர் உனக்குள்ள உருவானா எங்களுக்கு என்ன பயன்? ஒரு கேள்வி வரும்ல. ஆனால் அவர் சரியாக தான் எடுத்திருக்காரு. முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள் உருவாக வேண்டும், அவரை நான் அனுபவிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும், சுவைத்து அனுபவித்து அதை நான் என்னுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்னில் உருவாக வேண்டும் என்ற விருது வாக்கை எடுத்திருக்கின்றார்.
அன்பார்ந்தவர்களே, நானும் அருள் தந்தை அவர்களும் களப்பணியை ஒன்றாக நாங்கள் செய்தோம். நான் திருத்தொண்டு பணியானது என்னுடைய சொந்த மண்ணிலே செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அருள் அஜித் அவர்கள் களப்பணி செய்து கொண்டிருந்தார். இதே போன்ற ஒரு கூட்டத்திலே அவர் ஒரு சிந்தனை கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்திலே சிறிது தடுமாற்றம். அன்னைக்கு போய் ஓரத்தில் உட்காந்து கண்ணீர் துளிகளோடு அவர் எங்கள்கிட்ட சொன்னது, எனக்கு இது சரி வராதுன்னு நினைக்கிறேனே அப்படின்னு சொன்னாப்புல. அப்பொழுது பங்கு தந்தையாக இருந்த அருள்பணி செல்வராஜ் அடிகளாரும் நானும் அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இதை உன்னுடைய வாழ்க்கையிலே படிப்பினையாக எடுத்துக்கொள். அன்றிலிருந்து இன்று வரை அவர் கொடுக்கக்கூடிய சிந்தனைகளே புதுமைத்தன்மையை புகுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருள் தந்தையாக அவர் வந்தார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டியவற்றை நேரடியாக சொல்லக்கூடியவர், சுட்டிக்காட்ட வேண்டியவற்றை நேரடியாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அருள் தந்தையாக இருந்தார். அப்பவே அவருக்குள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக துவங்கிவிட்டார். ஆனால் அன்பு தம்பி அஜித், இன்னும் அவர் உன்னில் உருவாக வேண்டும் என்றால் உனக்கு ஒரு சில அறிவுரைகளை நான் கொடுக்கின்றேன். இவர் சாமியார் ஆகிய 4 வருஷம்தான் ஆகுது. இவர் என்ன அறிவுரை கொடுக்க போகிறாரு? பல பேர் என்னைய பார்க்குறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. தம்பி அஜித்து, 4 வருஷத்தில் நான் அனுபவித்ததை உனக்கு அறிவுரையாக நான் கொடுக்கின்றேன். நீ இன்னையில இருந்து அலைபேசி பயன்படுத்துவதை நிறுத்திவிடாதே. எதை நிறுத்தக்கூடாது? அலைபேசினா இந்த அலைபேசி அல்ல, உன்னை அழைத்தவர் பேசியிருக்கக்கூடிய இந்த விவிலியத்தை பயன்படுத்துவதை நிறுத்திவிடாதே. உனக்கு ஒரு சில ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன், அதை இந்த விவிலியத்தில் நீ அப்பப்போ டயல் செய்து பார்த்துக்க. அப்படி இருந்தேன்னா நீ எடுத்த விருது வாக்கு ஏற்றார் போல அவர் உன்னோடு தான் என்னாலும் இருப்பார். முதலாவதாக 101. 101 எதுக்கு ஃபோன் பண்ணுவோம்? போலீஸ்கா, ஆம்புலன்ஸ்கா, தீயணைப்பு துறைக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆனால் நீ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணினா, இந்த ஃபோன்லேருந்து பண்ணினா வந்து தீ அணைக்கும். ஆனால் இந்த ஃபோனில் நீ பண்ணினா அந்த தீ அணையக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் உனக்கு சொல்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 1. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 1. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த தீயானது உனக்குள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 101 விவிலியத்தில் டைப் பண்ணினா இந்த நெருப்பு உனக்குள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்றால் அவர் உன்னில் உருவாகி கொண்டே இருக்கின்றார். 2வது ஃபோன் நம்பர் 1098. என்னது? குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண். அந்த 1098 நீ திருப்பாடல் 109 இறைவார்த்தை 8 நீ எடுத்து வாசிக்கணும். நீ சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தையாக வளர்ந்துருப்ப. உங்கள் அண்ணனுக்கும் சின்ன அண்ணனுக்கும் பெரிய அண்ணனுக்கும் நல்ல தம்பியாக தூக்கி தாளாட்டி உன்னைய வளர்த்துருப்பாங்க. ஆனால் இன்னையில இருந்து ஆண்டவர் உன்னில் தங்க வேண்டுமென்றால் நீ 1098க்கு விவிலியத்தில் நீ டயல் செய்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் கூறுகின்றார், அவனது வாழ்நாள் சொற்பமாகட்டும், அவனது பதவியை வேறொருவன் எடுத்துக்கொள்வான். இன்னிலிருந்து சாதாரண அஜித்தா இருந்த தெரியுமா, அந்த வாழ்நாள் முடிந்து போயிடட்டும். உன்னோட பதவி இருக்குது தெரியுமா, உங்கள் அண்ணனுங்களுக்கு தம்பியா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மகனாக இருந்தது தெரியுமா, இன்னிலிருந்து அந்த பதவி உங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்துரு. இங்கே இருக்க எல்லாருமே உனக்கு தாயாக, தந்தையாக, அண்ணனாக, அண்ணியாக அனைவரையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகின்றார். அப்படி இந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணிட்டேன்னா இன்னும் அவர் உன்னில் உருவாவார். அடுத்து 104. 104 என்ன தெரியுமா? தெரியாது. கொரோனா காலத்தில் இந்தியா முழுவதுமே மருத்துவ சேவைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு எண் 104. உனக்கு அப்பப்போ தொற்று வியாதி வரும்.
அருள் பணியில் தொற்று வியாதி அப்பப்போ வரும். அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா இந்த அலைபேசியில் 104 லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 4 எடுத்து நீ வாசிக்கணும். நல்லா கவனிச்சுக்க. பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். அருள் பணி வாழ்க்கையில் பண ஆசை வரும், பொருளாசை வரும், இவருக்கு நம்ம மேலே போயிடலான்னு ஆசை வரும். அதெல்லாம் தொற்று வியாதி. எப்படி கொரோனா டயத்தில் 104 பயன்பட்டதோ அதே போல் உன்னுடைய அருள் பணி வாழ்விற்கும் இது போன்ற தொற்று வியாதியிலிருந்து நீ தவிர்க்க வேண்டுமென்றால், அவர் உன்னில் உருவாக வேண்டுமென்றால், நீ லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 4 வாசிக்க தவறிவிடக்கூடாது. 108 எதுக்குன்னு தெரியுமா? அது தெரியாமல் இருக்குமா சாமி? அதான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல. அன்பார்ந்தவர்களே, 108 வருவதற்கு முன்பாக நம்முடைய இந்தியா முழுவதுமே 112 என்ற எண்ணு தான் அனைத்து விதமான அவசரத்திற்கும் பயன்பட்டது. அன்பு தம்பி, கல் பறந்து வரும் இந்த வாழ்க்கையில், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. வசைகள் அதிகமாக வரும், யார் திட்டுறாங்கன்னு தெரியாது. இந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும். மனசுக்குள்ள ஒரு வெறுமை தோன்றும். அவசரமாக என்ன செய்யறதுன்னு யோசிப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி யாராவது தண்ணி கொண்டு வருவாங்க, சரியா? அந்த மாதிரி நேரத்தில் இது நடக்கணும். இப்போ எனக்கு நடந்தது உனக்கு நடக்கணும்னா 112 மறந்துவிடக்கூடாது. ரோமேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 2 ஆண்டவர் அழகாக உனக்கு சொல்லுகின்றார், தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை. ஆக இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலே நீ 112 எண்ணை இந்த விவிலியத்திலே நீ டயல் செய்ய மறந்துடக்கூடாது. உன்னை கடவுள் எந்த சூழ்நிலையிலும் தள்ளிவிடவே மாட்டார். ஆக அன்பு தம்பி, 101 மறந்துடாத, அடுத்ததாக 1098 மறந்துடாத, மூணாவதாக 104 மறந்துடாத, இறுதியாக 112 மறந்துடாத. இது உனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க 5 பேருமே மறந்துடாதீங்க. இது மட்டும் நீ செஞ்சனா அவர் உன்னில் உருவாவார். அப்படி அவர் உன்னில் உருவாகி விட்டார் என்றால் உன் தலைக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? யார்? இன்னாசியார். அவர் உனக்காக ஃபோன் பண்ணி தம்பி கலங்காத, நான் பரிந்து பேசுகின்றேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். திண்டுக்கல்லில் லேண்ட்லைனுக்கு வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணோம்னா என்ன எண் டைப் பண்ணும்? முன்னாடி 0451 லேண்ட்லைன்லாம் அப்போ இருந்துச்சு. திண்டுக்கலுக்கு யாராவது ஃபோன் பண்ணோம்னா, ஒரு ஆண்டிப்பட்டியிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 0451 24 2428. எங்கள் மேட்டுப்பட்டியில் பழங்கால நம்பர் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்படி போடணும்ல. அதே மாதிரி இன்னாசியார் உனக்கும் 0451 ஃபோன் பண்ணி உன்கிட்ட பேசுவார். என்ன தெரியுமா பேசுவார்? ஏன்னா நீ திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக குருவாக மாறி இருக்கின்றார். உனக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொல்லுவார்? நல்லா கவனிச்சுக்க. சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிப்பணிய செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறக்க செய்வார். எஸ்ஐயா புத்தகம் 45:1. அந்த சைரஸை தூக்கிட்டு அஜித்து, நீ முன்னாடி சொன்ன நம்பரை பூரா வாழ்க்கையில் டயல் செய்தன்னு வச்சுக்க. இன்னாசியார் இந்த நம்பரை போட்டு, அஜித்துக்கு ஆண்டவர் அருள் பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிப்பணிய செய்வார். அப்படின்னா உனக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை உனக்கு முன்பாக
அடிப்பணிய செய்வார். அவர் முன் ஆற்றலை இழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறக்க செய்வார். ஆக மொத்தம் தம்பி, இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், நீ இந்தியாவில் இருக்க, இன்னும் அவர் உன்னில் உருவாக வேண்டும் என்றால் இந்த மாதிரி நம்பரை நீ ஃபாலோ பண்ணோம்னா காலையில் எந்திரிச்சோடனே இந்தியாவுக்கு நீ ஃபோன் பண்ணணும். அப்போனா இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணோம்னா என்ன போட்டு ஃபோன் பண்ணுவாங்க? +91. காலையில் எந்திரிச்சுவான், காலு கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி சிலுவை அடையாளம் போட்டுக்க ப்ளஸ் அடுத்து திருப்பாடல் 91 எடுத்து நீ வாசித்தீர் என்றால் அடுத்து நீ ஒவ்வொரு நாளும் அழைக்க வேண்டிய அலைபேசிகளை நீ கண்டிப்பாக அழைப்பாய். அப்படி இருந்தது என்றால் இன்று நீங்கள் துவங்குகின்ற அருளஜித், நீ துவங்குகின்ற இந்த பணியானது அர்த்தம் உள்ளதாக நீர் எடுத்துக்கொண்ட விருது வாக்கு ஏற்றார் போல இருக்கும். ஒரு சிலர் நான் பார்க்குறத பார்த்தா, சாமி எங்களுக்கு ஏதாவது ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தோணுது. சரிங்களா? வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்? அடிதடி மண்டை உடைப்பு, அருவாள் வெட்டு, உடனே எங்கே ஃபோன் பண்ணுவோம்? எதுக்கு? போலீஸ் நம்பரை சொல்லுங்கள், போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணுவோம். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரருக்கா ஃபோன் பண்ணுவோம்? 100 வாழ்க்கையில் நமக்கும் சோதனை வரும். உண்மையிலே இன்னாசியார் இங்கே இருக்காரா? கடவுள் இருக்காரா? கோயிலுக்கு போகலாமா? என்ன இது வாழ்க்கை? அதுக்கும் நமக்கு கடவுள் தேவை. திருவிழாக்கு இன்றைக்கி போகணுமே, ஆண்டவரை கொண்டாடணுமே, கிறிஸ்மஸை கொண்டாடணுமே, ஈஸ்டரை கொண்டாடணுமே, எந்த ஒரு அவசர தேவைக்கு நீங்கள் எல்லாருமே எப்பயும் கூப்பிடுவது போல் 100 கூப்பிட்றீங்கல்ல, அதே போல் இந்த விவிலியத்திலையும் 100 கூப்பிடுங்க. திருப்பாடல் 100. இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். வீட்டுக்கு போன உடனே அருள் அஜித்தை மனசில் நினச்சிட்டு நீங்கள் திருப்பாடல் 100 எடுத்து வாசித்தீங்கன்னா கடவுள் உங்களோடு பேசுவார். அவருக்கு பேச சொல்லி உங்களுக்கும் அழைப்பை கொடுப்பார். இறுதியாக ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. 93 84 16 12 93. 93 84 16 12 93. யார் ஃபாதர்? உங்கள் நம்பரா? என் நம்பர் இல்லை. நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கான இறை அழைத்தலுக்குரிய ஒரு எண். ஃபோன் பண்ணிங்கன்னா விஜி ஃபாதர் எடுப்பார். ஃபாதர், எங்கள் வீட்டில் ஒருத்தர் ரெடியாக இருக்கேன், ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போயிருங்கன்னு. இது போன்று உங்கள் குழந்தைகளையும், முக்கியமாக அருள் நிறைந்த கோட்டையில் இருந்து ஒருவரை அடுத்த வருடத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆக அவர் இவருக்குள் உருவாக தயாராகிவிட்டார். இவரால் நீங்கள் அனைவருமே, நாம் அனைவருமே அந்த ஆண்டவர் இயேசுவில் உருவாக தயாராகிவிட்டோம். தொடர்ந்து நம்முடைய அருள் தந்தைக்காக மன்றாடுவோம். இந்த 6 பேருமே இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா என்ன தேவை? டீசல் தேவை, இல்லைன்னா பெட்ரோல். நீங்கள் டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியா? சைஸை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க ஃபாதர். பெட்ரோல் தேவை. அந்த பெட்ரோல் எங்கேருந்து வரும்? உங்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் தான் அருள் பணியாளர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கின்ற பெட்ரோல். அதை வச்சு தான் எங்கள் வண்டி ஓடும். தொடர்ந்து இந்த அருள் பணியாளர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் இவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் இயேசுவின் வழியாக எடுத்துரைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பே உருவான இறைவா, உம் திருமகனின் மறையுடலாக இவ்வுலகில் திகழும் தாய் திரு அவையை வழிநடத்தும் உம் பணியாளர்கள் அனைவரையும், சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எம் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களையும் அருள் பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் இயேசுவின் இறையாட்சி கனவுகளை தங்கள் இதயத்தில் ஏற்று தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை உண்மையில் வழிநடத்திட தேவையான அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையே உருவான இறைவா, பன்முகத்தன்மையில் சிறந்து விளங்கும் எம் தாய் திருநாட்டை ஆளும் தலைவர்களை உமது அருளால் நிரப்பும். அவர்கள் தாங்கள் மக்கள் பணியாளர்கள் என்பதை முழுமையாக உணர்ந்து தன்னலம் துறந்து பொதுநலம் பேணவும், நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக உழைக்கவும், வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லா புதிய சமுதாயத்தை புதிய சமுதாயம் உருவாக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, இறை அன்பும் பிறர் அன்பும் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை என்பதை நாங்கள் முழுமையாக உணரவும், இவற்றிற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் விட்டுவிடவும், நிபந்தனையற்ற முறையில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், அன்பின் நிலைத்திருந்து அன்பின் சமுதாயத்தை கட்டி எழுப்பவும், மண்ணில் இன்னும் இறை அழைத்தல் பெருகவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே என் ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அருளே உறைவான இறைவா, இத்திருவழிபாட்டில் பங்கேற்கும் உம் அன்பு அருந்தராயன் கோட்டை இறைமக்கள் அனைவரையும், புதிய குருவிற்காக ஜெபிக்க வந்திருக்கும் அனைவரையும், உதவிய நல்லுள்ளங்களையும் உமது ஆசீரால் நிரப்பும். நாங்கள் எங்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறவும், எங்கள் குடும்பங்கள் தொழில் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படவும், உமது அருள் துணையால் நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்கவும், வாழ்வு முன்னேற்ற பாதையில் செல்லவும், சிறப்பாக புதிய குருக்களின் அர்ப்பண வாழ்வு சிறக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். பாசமே உருவான இறைவா, இன்று இவ்வழிபாட்டின் மூலம் தன்னுடைய அழைத்தலுக்கும் அருள் பொழிவிற்கும் நன்றி பாடும் என் மண்ணின் மைந்தர் அருள் தந்தை அருள் அஜித்குமாருக்காக உம்மை வேண்டுகின்றோம். அவர் தன்னையே அர்ப்பணித்து கிறிஸ்து என்னில் உருவாக வேண்டும் என்ற வாக்குறுதியில் தன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கவும், திருமகன் அன்பில் நிலைத்திருந்த இவ்வன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ அதனால் எண்ணற்றோர் பலன் பெற உதவி செய்தருளும். மேலும் குருத்துவ அருள் வாழ்விற்கு எம் மண்ணின் மைந்தனை அர்ப்பணித்த அவருடைய அன்பு பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினரை தொடர்ந்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே ஆனந்தமே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறை மக்களே, நம்முடைய ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த வேளையில் நாம் அனைவரும் மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. ஆண்டவரை எனத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் உமது வல்லமை நிறைந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே, உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். ஆண்டவரை எனத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. வல்லமை நிறைந்து நாங்கள் இரத்தை பெற்றுள்ளோம். ஒப்பு கொடுக்கின்றோம். நாளும் செய்ய நாதனே என்னை தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், ஆண்டவரை தாழ்மையான வாழ்வை பலியாக்கவே. ஆண்டவரை இறைவா, நாங்கள் உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால்
மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளர் ஆகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே இறைவா, என் பலனே, என் ஜீவனே, என் கோட்டையே, என்னை வாழ வைத்த தெய்வமே, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நானும் என் பெற்றோரும் என் குடும்பத்தாரும் என் ஊர் மக்களும் ஒன்றாக இணைந்து உம்மை மனதார போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது Hosanna, 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 தேவனுக்கே Hosanna.
ஆவியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. தேவனுக்கே ஓசானா, இயேசு தேவனுக்கே ஓசானா, ராஜராஜனுக்கே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணித்த நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எறல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலராகிய புனித இஞ்ஞாசியார் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் அவ்வமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், தன் பணிக்காக என்னை தேர்ந்து கொண்ட தெய்வம், தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்திய தெய்வம். இந்த தெய்வத்தின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது புதிய குரு அவர்கள் அவருடைய தாய் தந்தை அவர்களுக்கு நற்கருணை முதலில் வழங்குவார். அதன் பின்பாக அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய உறவுகளுக்கு வழங்குவார். எனவே இறைமக்கள் அனைவரும் வரிசையில் வந்து நற்கருணை ஆண்டவரை பக்தியுடன் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. இடமெல்லாம் நன்மைகள் செய்தவர் நம்மை எல்லாம் அழைக்கும் நேரம் இது. சேவையில் இருப்பவர் அனைவரை தேடி பணி செய்ய அழைக்கும் நேரம் இது. ஆனந்த நேரம் இது, ஆனந்த நேரம் இது. அருள் மழை பொழிகிறது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. அயலாரை தேடி நேசித்த இறைவன் பாதையில் சென்றிடும் நேரம் இது. நண்பருக்காக உயிர் தர அழைத்தவர் தியாகத்தை உணரும் நேரம் இது. ஆனந்த நேரம் இது, ஆனந்த நேரம் இது. அருள்மழை பொழிகிறது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், தேவிலா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏறிடும். அனுமந்தராயன் கோட்டை ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை காலை 10 மணி அளவில் பெரிய சிறுத்தண்ணி முன்பாக ஊர் பொதுக்கூட்டமாகப்பட்டது நடைபெறுகின்றது. அக்கூட்டத்தில் இன்னாசியார் திருவிழா முடிந்ததிலிருந்து இதுவரைக்கும் ஊரினுடைய வரவு செலவு கணக்குகள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வரவு செலவு கணக்கு முடித்த பிற்பாடு நமது கல்லறை தோட்டத்தில் கல்வாரி மலை கட்டும் பணியாகப்பட்டது நிறைவு பெற்றது. அதனுடைய திறப்பு விழா சம்பந்தமாக பேச இருக்கிறபடியால் அனுமந்தராயன்கோட்டை ஊர் பொதுமக்கள் அனைவரும் நாளை காலை பணி நிறைவு பெற்றது, அதனுடைய திறப்பு விழா சம்பந்தமாக பேச இருக்கிறபடியால் அனைத்து பொதுமக்களும் அந்த கூட்டத்தில் உங்களுடைய ஆலோசனையை தெரிவிக்குமாறு ஊர் பெரிதனக்காரர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று நம்முடைய மண்ணிலே பிறந்து வளர்ந்து தகுதி இல்லாததை தகுதியாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அருள் பணியாளராக அற்புதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இன்று முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றி இருக்கிறார் அருட்தந்தை அருள் அஜித் குமார். அவர்களோடு புதிய அருட்தந்தைகள் 5 இப்பொழுது அந்தந்த ஊர்களிலே திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு இந்த புண்ணிய பூமிக்கு வந்து நம்மளோடு இருந்து இந்த திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக பாராட்டி பொன்னாடை போற்றுவதற்காக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னதை இன்று வாக்குத்தத்தமாக இந்த புதிய அருட்தந்தையர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு தூண்டுதல். நான் மோசேடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நீ காலடி எடுத்து வைக்கிற இடமெல்லாம் நான் உனக்கு சொந்தமாக்குவேன். நீ என்னுடைய நியமங்களை கடைபிடிக்க வேண்டும், கருத்தாய் இருக்க வேண்டும். அஞ்சாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன யாவே. உலகம் முடியும் வரை நான் உங்களோடு தங்குவேன் என்ற யெஷூவா.
பெந்தகோஸ்து நாளில் அபிஷேகமாக வந்து பயந்தாங்கொழிகளை எல்லாம் பலமுள்ளவர்களாக மாற்றிய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து என்றும் அவர் விரும்பும் அற்புதமான கருவியாக உங்களை மாற்றுகிறார். நாங்களெல்லாம் சேர்ந்து செபிக்கிறோம். நீங்கள் என்றென்றும் அவருடைய பணிக்குருத்துவத்தில் இரண்டர கலக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த 5 குருக்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். இப்பொழுது புதிய அருட்தந்தை அருள் அஜித் குமார் நன்றி சொல்லுவார்கள். நன்றி சொல்லிவிட்டு அவர் இந்த 6 அருள் பணியாளர்களுக்கும் அவருடைய பேராசிரியர்களுக்கும் இன்னும் 2 பேருக்கும் பொன்னாடை போர்த்துவார்கள். மற்ற இறைமக்கள் புதிய அருட்தந்தை கௌரவிக்க அங்கே மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தயவு கூர்ந்து இதை பின்பற்றவும். முன் வர வேண்டாம். அவரை மேடையில் வைத்து நிறைவாக செய்வோம். காலம் கருதி ஒத்துழைக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய உறவுகளே, நான் நன்றி திருப்பலி நிறைவேற்றும் இந்நன்னாளில் மகிழ்வுடன் பங்கேற்று என் பணி வாழ்வுக்காய் பரிவுடன் வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி பகிர்வது என்னுடைய கடமையும் உரிமையும் என்றே கருதுகின்றேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். திருப்பாடல் 12:13. இறைப்பணிக்கு என்னை அழைத்து தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்திய எல்லாம் உள்ள இறைவனுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு பணி செய்ய என்னை தேர்ந்தெடுத்த மேனாள் ஆயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி மற்றும் எனக்கு அருள்பொழிவு செய்த திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை பணிக்கு என்னை அர்ப்பணித்த எனது பெற்றோர் திரு ஜான் அந்தோணி திருமதி பாக்கியமேரி அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய மூத்த சகோதரர் மேத்யூ ரஞ்சித் குமார் மற்றும் என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சி காலத்தில் எனக்கு பொறுப்பு தந்தையாக இருந்து வழிகாட்டிய மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி சகாயராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவிக்கும் விதமாக என்னுடைய தந்தை அவர்கள் இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி எங்கள் குடும்பத்தில் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவிப்பார். மேலும் எந்த காரியத்திற்காகவும் எந்த தேவைக்காகவும் நான் அழைத்தபோது உடனேயே எங்கள் பதிலளிப்பு தந்து என் மீது அக்கறை காட்டிய மறை மாவட்ட பொருளாளர் பேரருள் பணி சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவிக்கும் விதமாக என்னுடைய தந்தை இந்த பொன்னாடையை போர்த்தி நன்றியை தெரிவிப்பார். களப்பணி மற்றும் திருத்தொண்டு பணியிலும் தனிப்பட்ட என் வாழ்விலும் வளர்ச்சியிலும் ஆன்மீகத்திலும் நான் உருவாக என் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் காட்டி மேய்ப்பு பணி செய்ய எனக்கு வாய்ப்பளித்து என்னை தட்டி கொடுத்து கற்றுக் கொடுத்து உருவாக்கிய
என்னுடைய ஆன்மீக தந்தை மேட்டுப்பட்டி பங்கு தந்தை பேரருள்பணி வி செல்வராஜ் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவிக்கும் விதமாக தந்தை அவர்களுக்கு என்னுடைய தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிப்பார். இறை அழைத்தல் வாழ்வில் மேனாள் இறை அழைத்தல் இயக்குநராக இருந்து நான் துவண்ட போதெல்லாம் என்னை தேற்றி வழிகாட்டிய எனக்கு உதவி செய்த மாரம்பாடி பங்கு தந்தை பேரருள்பணி சுரேஷ் சகாயராஜ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போர்த்தி என் தந்தை அவர்கள் நன்றியை தெரிவிப்பார். குருமடத்தில் என் மீது அக்கறை கொண்டு எனக்கு மறை அறிவும் இறை அறிவும் பொது அறிவும் எனக்கு ஊட்டியவர்கள் என் அன்பு உருவாக்குனர்கள். எனவே என் குருமட வாழ்வில் எனக்கு கற்றுத்தந்த பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து அருள் தந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக எனது முதல் நன்றி திருப்பலிக்கு சென்னையிலிருந்து வருகை தந்த தூய நெஞ்ச குருத்துவ கல்லூரியின் அதிபர் பேரருள்பணி ஜோவான்று அவர்களுக்கு நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். தந்தை என்னுடைய வாழ்வில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கின்றார், வழிகாட்டி இருக்கின்றார், உற்ற தோழராக நண்பராக எனக்கு இருந்திருக்கின்றார். எனவே நன்றி கண்ணோடு அவரை பார்க்கின்றேன். என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் என் தந்தை அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி தந்தைக்கு நன்றியை தெரிவிப்பார்கள். மேலும் அவரோடு இங்கு வந்திருக்கின்ற அருள்பணி அருள் சகாயராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் மறை மாவட்ட அளவிலே எங்களுக்கு பொறுப்பு தந்தையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியவர். தந்தையை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அருள் சகாயராஜ் தந்தை அவர்களை இங்கே அழைக்கின்றேன். தந்தை அவர்களுக்கு என்னுடைய அப்பா அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி நன்றியை தெரிவிப்பார்கள். எனது முதல் நன்றி திருப்பலியை நேரலையில் இணையம் வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சாரல் கலைத்தொடர்பகம் இயக்குனர் அருள்பணி அந்தோணிசாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியை தெரிவிக்கும் விதமாக என் தந்தை அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பார். இவ்வளவு நாட்களாக என்னோடு உடன் படித்த நண்பர்கள் சகோதரர்கள், என்னோடு உடன் பயணித்த என்னுடைய வகுப்பு தோழர்கள், புதிய குருக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அழைத்தலை ஊக்கப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்திய முன்னாள் இந்நாள் பங்கு தந்தையர்கள், அமலவை மற்றும் லெயூகா அருள் சகோதரிகள், தோழமை அருள் பணியாளர்கள், மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் அரும் சகோதரிகள், தோழமை குருக்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்நாள் சிறப்பாக அமைய பணி செய்த உதவிய பங்கெடுத்த அனைவரையும் நினைத்து பார்க்கும் தருணம் இது. பீட அலங்காரம், வழிபாடு, கலை நிகழ்ச்சிகள் இவை அனைத்தையும் ஏற்பாடு செய்த உதவிய லெயுகா மற்றும் அமலவை அருள் சகோதரிகள், வேதியர்கள் மற்றும் என்னுடைய நண்பர் அருள் பணியாளர் டேனியல் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நன்னாளில் சிறப்பான வரவேற்பு கொடுத்து என்னை பாராட்டிய அனுமந்தராயன் கோட்டை, சூசைப்பட்டி, மேலப்பட்டி, தாமரைக்குளம் ஊர் நாட்டாண்மை, மணியம், கோவில் பிள்ளை ஊர் பெரியதனக்காரர்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனை போற்ற துதிக்க பக்தியோடு திருப்பலியில் பங்கெடுக்க நல்லதொரு பாடல்களை பாடி நாம் அனைவரையும் இறை பக்தியில் மூழ்கடித்த பாடகர் குழுவில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் புனித இஞ்ஞாசியார் சங்கம், புனித வின்சென்ட் பவுல் சபை, ஆலய பணியாளர்கள், இனிகோ பாஸ்கா கலைக்குழுவினர், பீட பணியாளர்கள் மற்றும் இந்த நன்றி திருப்பலி நல்ல முறையிலே நடக்க அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு தந்தையோடு உடனிருந்து செய்த கோவில் பிள்ளை ஜஸ்டின் அவர்கள் மற்றும் என் குடும்பத்தோடு இணைந்து பல்வேறு வகையில் உதவி செய்த திரு ராஜேந்திரன், அருள்தாஸ், கமிலஸ் இவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருமடத்தின் வழியாக எனக்கு உதவி செய்த என்னுடைய உபகாரிகள் விக்டர், எலிசபெத், ஜோபாய், ஹேமா, ஜோஸ், எல்சா ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் முதல் நன்றி திருப்பலியில் எனக்காக செபிக்க சென்னையிலிருந்து இவ்வளவு தூரம் பயணம் மேற்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அண்ணன் திருவள்ளூரிலிருந்து அண்ணன் அமல்ராஜ், அம்பத்தூரிலிருந்து திரு ஜோஸ் மற்றும் எல்சா மற்றும் அன்பு தங்கை ஆனா குடும்பத்தினருக்கும், அண்ணன் நெஸ்டர், விவேக் இவர்களின் குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு இடங்களில் இருந்து வந்து எனக்காக செபிக்கின்ற உறவுகள், நண்பர்கள், இறைமக்கள் அனைவருக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது முதல் நன்றி திருப்பலியை மேட்டுப்பட்டி பணி வாழ்வில் எனக்கு உடனிருந்து வழிகாட்டிய அடைக்கல அன்னை சபை, திருச்சிலுவை சபை அருள் சகோதரிகள், பங்கு பேரவை, உபதலைவர், ஊர் நாட்டாண்மை, மணியம், மேனேஜர், பங்கு நிர்வாக குழு, பாஸ்கா கலைக்குழு, அலங்கார குழு, அன்பியங்கள், பங்கின் இயக்கங்கள், பக்த சபைகள், பங்கு இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நன்றி பெருக்கோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது முதல் நன்றி திருப்பலி சிறப்பாக நடைபெற பல்வேறு வகைகளில் செபமாக, உழைப்பாக, பணமாக, இன்னும் பல விதங்களில் எனக்கு உதவிய மேட்டுப்பட்டி இறைமக்கள், இன்னும் பல நபர்கள் பல வழிகளில் எனக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்களுக்காக நான் செபிக்கின்றேன். என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்கள் நன்றியை மனதார நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இந்த நன்றி திருப்பலி நல்ல முறையில் நடைபெற முன்னதாகவே என்னையும் என் குடும்பத்தாரையும் அழைத்து திட்டமிட்டு வழிகாட்டி பல்வேறு கருத்துக்கள், திருத்தங்களை எல்லாம் கூறி இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இப்படி செய்யலாம் என ஆலோசனை வழங்கி உடனிருந்து அனைத்து விதங்களிலுமே தன்னுடைய உடன் இருப்பை எங்களுக்கு கொடுத்து உதவிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை பேரருள்பணி அமல்ராஜ் அவர்களுக்கு என் குடும்பத்தினர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நாங்கள் மனதார எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியின் வெளிப்பாடாக இந்த சிறிய பொன்னாடையை எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் போர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்விற்கு சிறப்பாக ஒளி அமைத்து கொடுத்த புனித இஞ்ஞாசியார் மைக் செட் உரிமையாளர் கஸ்பார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் மண்டபத்தையும் அனைத்தையும் சுத்தம் செய்து கொடுத்து உதவிய உழைத்த துப்புரவு தொழிலாளர்கள், சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்வின் மயக்கத்தாலும் மனித பலவீனத்தாலும் ஒரு வேளை சிலருக்கு நன்றி சொல்ல மறந்து இருக்கலாம். தெரிந்து அல்ல, தெரியாமல் மறக்க முடிந்தாலும்
உங்களுடைய உடனிருப்பு, செபம், அன்பு அனைத்துமே மறுக்க முடியாதது. நீங்கள் என் மீது காட்டிய அன்பும் எனக்காக செய்த பணிகளும் உங்கள் உடனிருப்பும் ஒத்துழைப்பும் நீங்கள் இதுவரை என் மீது காட்டிய அன்பிற்கும் எனக்காக செய்த செபங்களுக்கும் நான் என்றும் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் என்ற உறுதியுடன் தொடர்ந்து உங்களுக்காக செபிக்கின்றேன். நீங்களும் எனக்காக செபியுங்கள், என்னுடைய பணிக்காக செபியுங்கள். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக அங்கே மேடையிலே வரவேற்பு நடக்கும். தயவு கூர்ந்து அதிலும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். உறவுகளுக்கு இன்ப விருந்தானது காத்திருக்கிறது. அனைவரும் வீட்டு சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். உணவருந்தி விட்டு ஜெபித்து செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். குருக்களும் கன்னியர்களும் குருக்கள் இல்லத்துக்கு வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புதிய குருவின் சிறப்பு ஆசிரியராக தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக அனைத்து அருட்பணியாளர்களும் திருப்பிடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அழைத்தாயே உனக்காக இறைவா, உன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க, பணித்தாயே உன் அன்பை நான் கொடுக்க. வரம் கொடுத்தாயே பணி வாழ்வில் நான் நிலைக்க.
என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. என் மீது ஏன் அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழையின் இதயத்தில் தீ மூட்டினாய். என் மீது ஏன் அன்பு நீ காட்டினாய், இந்த ஏழையின் இதயத்தில் தீ மூட்டினாய். எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே, எனக்காக நான் வாழ்ந்த காலத்திலே என்னை வாவென்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய், வாவென்று ஏன் சொல்லி கரம் நீட்டினாய். என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. என் நன்றி சொல்வேன் என் இறைவா, என்றென்றும் நன்றி என் தலைவா. அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்துராஜா வாழ்க.